ஜாக் A to B மிஷினில் நம்ம பெடல் எப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம சூவிங் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பிஃபோர் நம்ம பெடல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபுட் லிஃப்டர், இதுதான் வந்து ஃபுட் லிஃப்டர். ஸோ இந்த ஃபுட் லிஃப்டர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ரைட் லெக்கை ரைட் சைடில் இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுடைய ஃபுட் லிஃப்டர் மேலே லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஸோ அதே நம்ம ஹேண்ட் ஃபுட் லிஃப்டர் தான் இது. ஓகே, ஸோ இதை டவுனில் இருக்கும்போது தான் நமக்கு ஃபுட் லிஃப்டர் கீழே டவுனில் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுவே நமக்கு லெக்கால் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் லிஃப்டர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ரைட்டில் இப்படி மூவ் பண்ணும்போது ஃபுட் லிஃப்ட் ஆகும். ஓகேவா, அதுவே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட் வந்து டவுனில் பிளேஸ் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு லெக்கில் மூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, ரைட் லெக்கை. ஸோ லெஃப்ட் லெக்கால் நீங்கள் வந்து பெடலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னுடைய ரைட் லெக்கை நான் அந்த ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃபுட் லிஃப்டரில் நம்ம இப்படி மூவ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது எதுக்காக அப்படின்றத பாருங்கள். நான் வந்து ரைட் லெக்கை ஃபுட் லிஃப்டரால் ரைட்டில் மூவ் பண்ணுறேன். அப்போது என்னுடைய ஃபுட் வந்து இங்கே பாருங்கள் மேலே லிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் நான் ஃபுட் லிஃப்டரை ரிலீஸ் பண்ணும்போது ஃபுட் டவுனில் இருக்கு. ஓகேவா, ஸோ அப் டவுன். ஸோ என்னுடைய ரைட் லெக்கை நான் ரைட்டில் மூவ் பண்ணும்போது அந்த ஃபுட் லிஃப்டர் அப்பில் இருக்கும். அதுவே ரிலீஸ் பண்ணும்போது டவுனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஃபுட் லிஃப்டர் ரைட் லெக்கை எப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ஃபுட் லிஃப்டரை ரைட் லெக்கால் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுவே நம்மளுடைய லெஃப்ட் லெக்கால் நம்ம பெடலை எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபுட் வந்து எந்த அளவுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், என்னுடைய ரைட் லெக்கில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணலை. ஸோ அப்போ நமக்கு ஃபுட் பேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் டவுனில் ப்ரெஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம பெடலை லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஸ்லைட்லி லைட் ப்ரெஸ், மூமெண்ட் பாருங்க. அதுவே ஃபுல் ப்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன் பாருங்க, என்னுடைய ஹேண்ட் ஃபுட் லிஃப்டரை லிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ இது மேலே இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெடலை ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்றத பாருங்கள். இப்போது லெஃப்ட் லெக்கால் நம்ம எப்படி பெடலை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்லோவாக ஜென்ட்லி ப்ரெஸ் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபுட்டை கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். நான் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறது ஜென்ட்லியாக ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு லிஃப்ட் ஆகுறது தெரியும். ஓகே, என்னுடைய ஹீலால் ப்ரெஸ் பண்ணலை, என்னுடைய ஃபிங்கர்ஸ் 5 ஃபிங்கர்ஸால் தான் ஃப்ரண்ட்டில் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பெடலை. ஓகேங்களா, இப்போது ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணும்போது பெடலை நமக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவான ஸ்டிச்சஸ் வருதுன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ஹீலை பேக் சைடில் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் மேலே நீங்கள் ஃபுட்டை ஃப்ரீயாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பெடல் மேலே ஃபுட்டை வச்ச உடனே ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, அது தைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுவே நம்ம பேக்கில் வைக்கும் போது
இது A to B மிஷின்றதுனால லாக் ஆகும். ஸோ அதாவது த்ரெட்டை கட் பண்ணிட்டு நீடில் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அது ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்க பெடலை எப்படி ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இதில் டீச் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே ஃபாஸ்ட் சூவிங் நமக்கு தேவையில்லை. முதல்ல எடுத்த உடனே ஸ்லோவாக அந்த லைன் மேலே ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஜென்டில் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த லெக் மூமெண்ட் நமக்கு தெரியவே தெரியாது, நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்லிப்பர் போட்டு நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே உங்களுடைய ஃபுட்டில் ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த பெடலோடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாகுது, ஃபாஸ்ட் ஆகுது, மீடியம் ஸ்பீடில் வருது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த லெக்கில் தெரியணும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் உங்களால் சூவிங்கை ப்ராப்பராக அக்யூரேட்டாக பண்ண முடியும். நான் இப்போது ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பீட், அதுவே பாருங்க, ப்ரெஸ் பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட், இது மீடியம் அண்ட் ஃபாஸ்ட். ஓகே, என்னுடைய லெக் பேக் அதாவது ஃப்ரண்ட் ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மெதுவாக எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்லோவாக. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு சைட் போர்ஷன்லேயும் நான் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். என்னோட ஃபுட்டை நான் இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இது ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெடலை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுவே ஹீலால் நம்ம ப்ரெஸ் கொடுத்தா அது த்ரெட்டு கட் ஆகும். ஓகேவா? ஸோ நீடிலும் த்ரெட்டும் மேலே லிஃப்ட் ஆகிடும். இப்போது ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணுறோம். ஃபுட் வந்து பெடலில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்? லைட் ப்ரெஸ், மீடியம், ஃபாஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு தான் நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபுட் லிஃப்டர், இப்போ ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட். ஓகே, ஸ்டாப். இப்போ ஹீலால் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட் இந்த சூவிங் மெத்தடில் நீங்கள் பெடலை ப்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஜென்ட்லியாக ப்ரெஸ் பண்ணாதான் நம்மளுடைய மிஷினும் ரொம்பவே லாங் லைஃப் வரைக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். பேசிக் சூவிங் ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூலர், இது வந்து கிரிட் ரூலர், பென்சில், சாக் அண்ட் ஒன் பேப்பர் அண்ட் மஸ்லின் காட்டன். ஓகே, ஸோ இது வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மஸ்லின் காட்டன். ஸோ இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் மஸ்லின் காட்டன் செலக்ட் பண்ணலாம். மஸ்லின் காட்டன் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ண முடியும். நம்ம நார்மல் இந்த ஸ்டிச்சஸ் தான் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பட் பிளெயின் காட்டனாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற சூவிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும் பிளெயின் காட்டன் ஆர் பாப்லின் காட்டன். ஓகே, ஸோ இந்த 3 காட்டன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட் இல்லாமல் இந்த பேப்பரில்
ட்ரா பண்ணியிருக்க இந்த பேட்டர்ன்ஸ் மேலே தான் நம்ம ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மூத்தாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறது அண்ட் பெடல் வந்து ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு பெடல் ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னும் போது நம்ம காட்டன் கிளாத்தில் சேம் ஸ்டிச்சஸ் பேட்டர்ன் ஸ்டிச்சஸை ட்ரா பண்ணுங்க. அண்ட் ஃபியூ ஸ்டிச்சஸ் ட்ரா பண்ணாலே போதும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட், கர்வ், ஜிக்ஸாக், சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட்டு அப்ளை பண்ணிவிட்டு மிஷினில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் அக்யூரேட்டாக அண்ட் பர்ஃபெக்டாக சூவிங்காக நம்ம ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தொடர்ந்து ஒரு 1 வீக்கில் டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் சூவிங் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சூவிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போமா? ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்ம ஒரு ஃபியூ பேட்டர்ன்ஸ் இதில் எப்படி ட்ரா பண்ணுறன்றது பாருங்கள். ஒரு பிளெயின் காட்டனில் நீங்கள் ஒரு 1 inches கார்னர்லேருந்து லீவ் பண்ணிவிடுங்க. கார்னர் எட்ஜஸ்லேருந்து 1 inches நீங்கள் லீவ் பண்ணிவிடுங்க, 4 கார்னருமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து சீம் அலவன்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த கார்னரை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு 1/2 inches, ஓகே, அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 inchesக்கு மார்க் பண்ணுங்க. ஓகேவா? 1/2 inchesக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். இது வந்து இந்த லென்த்து வந்து உங்களுக்கு ஒரு 8 inches இருந்தால் கூட போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 or 5 லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜிக்ஸாக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காக இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கர்வ், ஒரு ஸ்கிரிப்லிங்காக கூட நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஸ்கொயர், இது வந்து உங்களுக்கு 4 பக்கம், அதாவது 4 டைரக்ஷன்லையுமே உங்களுக்கு சூவிங் ப்ராக்டிஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஸோ சர்க்கிள்குள்ள சர்க்கிள்னு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 or 5 பேட்டர்ன்ஸ் சூவிங் ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் பேட்டர்ன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம ஸ்டிச்சஸை எப்போவுமே ஸ்டிச் பண்ண லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஓகே, பேசிக் சூவிங் ப்ராக்டிஸ் கொண்டான பேட்டர்ன்ஸில் நம்ம த்ரெட் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிஷினில் த்ரெட்டை ஆட் பண்ணாதீங்க. அண்ட் பாபின் கேஸையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் நம்ம இந்த லைன் மேலே நீடிலுக்கு உண்டான ப்ராக்டிஸ், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறது. ஸோ மெயின்டைன் யுவர் ஸ்பீட் கண்ட்ரோல்லையும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நீடில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, நீடில் வந்து நம்ம இந்த லைன் மேலே ஃபோட்டோடைய சென்டர் பாயிண்டில் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் நீடில் டவுனில் கொண்டு வரோம். ஓகே, நம்ம ஹேண்ட் வீலால் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் டவுனில் கொண்டு வாங்க. ஸோ டவுனில் கொண்டு வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாக்டாக அந்த லைன்ஸ்லேயே ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீடில் வந்து அந்த லைன்லேயே ப்ளேஸ் ஆகணும். நம்ம ஸ்லோவான ஸ்டிச்சஸ் தான் அப்ளை பண்ணுறோம்.
இப்போ உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது, அப்போ உடனே நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ நீடில் டவுனில் இருக்கும் போது தான் உங்கள் பேப்பரை நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் ஸ்டிச்சஸ் அண்ட் டேர்னிங் ஸ்டிச்சஸ் வரும்போது கிளியராக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லைன் மேலேயே ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, அண்ட் செகண்ட் அதே மாதிரி ஃபோட்டோடைய இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் நீடில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் மேலே ப்ளேஸ் ஆகணும். ஓகே, ஸோ ஃபுட் லிஃப்டரால் நான் மூவ் பண்ணுறது தெரியுதுங்களா, அதே மாதிரி தான். ஸோ பெடலை ஜென்டில் ப்ரெஸ். ஓகே, ஸ்லோ ஸ்பீடில் தான் நம்ம ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணிட்டு வரோம். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டோ ஸ்லோவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஸ்டாப். ஸோ நீடில் வந்து மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு எடுத்துடுறோம். ஓகே, ஃபோட்டோ கூட பாருங்கள், லிஃப்ட் பண்ணிட்டு தான் நம்ம பேப்பரை மூவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபுட் மேலே இருக்கும் போதே பேப்பரையோ கிளாத்தையோ இழுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கர்வ், ஒரு சின்ன பேப்பரில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பேப்பர் பெண்ட் ஆகாது இந்த சைட்லாம். ஓகேங்களா? ஸோ நாம தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரணும். லாங் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ட் லைட்டாக ஃபூட்டை லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அந்த லைன்லேயே வரணும். ஸ்டாப் பண்ணுறோம். ஃபுட் லிஃப்ட் பண்ணி தான் நான் டர்னிங்கே கொண்டு வரேன். ஓகே, இது கவனித்து நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீடில் மேலே இந்த பேப்பரும் நீடிலும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக பேப்பர் டேர்னிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரோம். இந்த பேப்பர் எப்படி டேர்னிங் கொண்டு வரோமோ அதே மாதிரி தான் கிளாத்தையும் டேர்னிங் கொண்டு வரோம். அண்ட் நீடில் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம பேப்பரையோ அதாவது கிளாத்தையோ மூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம எப்போ கிளாத்தை மூவ் பண்ணுறோம்னா நீடில் டவுனில் இருக்கும் போது தான் கிளாத்தை மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி டேர்னிங், அந்த பர்ஃபெக்ட் லைன்ஸ்லேயே இருந்தே டேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது பாருங்கள், இந்த சர்க்கிள் அப்ளை பண்ணுறேன். ஓகே, நீடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது இது மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகே, ஸ்டாப், ஸ்லைட்லி டர்ன், ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறேன். ஸ்லைட்லி டர்ன். நான் எப்பெல்லாம் டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுறேன். லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ண பிறகு தான் சூவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடில் டவுனில் இருக்கு, ஃபுட் லிஃப்ட் பண்ணுறேன், கிளாத்தை டர்ன் பண்ணுறேன், சூவிங் பண்ணுறேன். லெஃப்ட். ஓகே, ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்ன பிறகு நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் த்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 லைன்ஸ் நீங்கள் இந்த பேப்பரில் ஸ்டிச் பண்ண பிறகு நீங்கள் கிளாத்துக்கு மாறிடலாம், சூவிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம். இப்போ கிளாத்தில் த்ரெட்டை ஆட் பண்ணி எப்படி சூவ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போது கிளாத்தில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் எதுக்காக அப்ளை பண்ணுறோம், அதை ஸ்டிச் பண்ணால் என்ன ப்ராக்டிஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, அண்ட் மெயின்டைன் பண்ணுது என்னென்னா அன்ஈவன் ஸ்டிச்சஸ் வராமல் ஈவனான ஸ்டிச்சஸ் வர்றதுக்கு மெயின்டைன் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ்க்கு உண்டான ப்ராக்டிஸ் இது தான். ஸோ நீடில் டவுனில் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், த்ரெட்டை பேக்கில் மூவ் பண்ணிவிட்டு நீடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் கொண்டு வருது. ஓகே, நீடில் பேக்கில் அதாவது எண்டில் வரும்போது நீங்கள் ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறோம் த்ரெட்டை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் த்ரெட் கட்டர் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக அதுவே த்ரெட் கட் ஆகும். அண்ட் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் சூவிங் ஸ்டிச்சஸ் சேம் ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ட் ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்டு ஃபினிஷ் பண்ணும் போதும் ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு சூவிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் தான் வரணும். ஸ்டாப். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும். ஸோ இதில் சிலம்பிலோ இல்லை உங்களுக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா டென்ஷன் பார் அண்ட் ஸ்டிச்சஸோடைய ஸ்டிச்சஸ் லென்த் கொண்டான ரெகுலேட்டர் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஜிக்ஸாக். நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு என்ன சூவிங்கில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் டைரக்ஷன், அதாவது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண இதை ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஸ்டிச்சஸோடைய நீட்னஸை கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதாவது இந்த பைவட் பாயிண்ட்லலாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்டாப். கிளாத்தை டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டிச்சஸ் பிஃபோராக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சின்ன பட்டன் ப்ளூ கலரில் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ கிளாத்தை டர்ன் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டாப். ஸோ பைவட் பாயிண்டில் நீங்கள் நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணுறோம் அண்ட் அகெயின் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. ஸ்டாப். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வருது. ஸோ ஜிக்ஸாக் வந்து சேஞ்சிங் டைரக்ஷனுக்கு உண்டான சூவிங் நாலேஜை நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
அண்ட் பைவட் பாயிண்ட்டுன்னும் போது நான் ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்லேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி உங்களுக்கு சூவிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரதான் இந்த ஜிக்ஸாக். அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸ்லோவாக முதல்ல தைக்க கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஸ்பீட்க்கு போங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே சூவிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு எக்ஸாக்டாக நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்லேயே ஸ்டிச்சஸ் பிளேஸ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிபிள் ஸ்டிச்சஸ். ஸோ ஸ்கிரிபிள் ஸ்டிச்சஸும் பார்த்தீங்கன்னா மிஷின் கண்ட்ரோல் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபேப்ரிக்கோடைய ஹேண்ட்லிங் எப்படின்றத பாருங்க. ஸ்டிச் பண்ணும்போது கூட ஸ்லைட்டாக நான் கிளாத்தை டர்ன் பண்ணுறேன். ஓகே, கிளாத்தோடைய ஹேண்ட்லிங்கை நமக்கு இது டீச் பண்ணோம். அண்ட் கர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணால் இந்த ஸ்கிரிபிள் ஸ்டிச்சஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்கு உண்டான ப்ராக்டிஸ் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச்சஸ் கூட தெரியாமல் மிஷின் இப்போ தான் பார்க்குறேன், ஸ்டிச்சஸ் இப்போ தான் போட கற்றுக்கிறேன்றவங்களுக்கு தான் நான் இதை டீச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஸ்கிரிபிள்ஸில் பாருங்கள், நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் எங்கேயுமே கொடுக்காம கர்வாக ஸ்டிச் பண்ண தான் இதில் நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிபிள் ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக கர்வ் ஸ்டிச்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாஸ் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது ஸ்கொயர் அண்ட் வித் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்க இந்த பேட்டர்ன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் பைவட் பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிளாத்தோடைய சேஞ்சிங் டைரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டாப், கிளாத் டர்ன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். எல்லாராலையுமே ஸ்டிச் பண்ண முடியுங்க. இவங்க தான் ஸ்டிச் பண்ண முடியும், அவங்க தான் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய டிராயிங் நீட்டாக இல்லைனாலும் ஸ்விங் பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரா பண்ண அந்த லைன்லேயே ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பைவட் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் நமக்கு அக்யூரேட்டாக கொண்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் சர்க்கிள். சர்க்கிள் நீங்கள் அவுட்டர்ல இருந்தும் இன்னர் போகலாம். ஸோ நான் வந்து உள்ள இன்சைட்ல இருந்து நான் வெளியில கொண்டு வரேன். ஓகே, அண்ட் நம்ம ஸ்பைரல்ல ஸ்டிச் பண்ண அதே கான்செப்ட் தான். அது வருதுன்னும் போது நீங்கள் இந்த சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுவுமே நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ஹேண்ட்லிங் அண்ட் மிஷின் கண்ட்ரோல். ஓகே, ஸோ கர்வ்ஸ் எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், கர்வாகவே ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கிளாத்தை ரொட்டேட் பண்ணிட்டே வரீங்க. ஓகே, எங்கேயுமே வந்து ஷார்ப்பான ஸ்டிச்சஸ் தான் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணணும், லேர்ன் பண்ணணுன்றவங்க கூட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண லேர்ன் பண்ணணும். நம்ம டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும்
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ் லைன், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், இந்த பேட்டர்ன்ஸ் இல்லாமல் நம்மளால லேர்னிங்கே பண்ண முடியாது. ஸோ சேம் திங் தான் சூவிங் ப்ராக்டிஸ்க்கு கூட இந்த பேட்டர்ன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கர்வாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூவிங் ப்ராக்டிஸ் கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் கிளாத்தோடைய இந்த ரா எட்ஜஸை ஃபோல்டிங் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த ரா எட்ஜஸ் அப்படியே விடாமல் இந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு 0.5ல ஒரு ஃபோல்ட், அகெயின் 1.5ல ஒரு ஃபோல்ட் அண்ட் ஃபோல்ட் பண்ண இந்த எட்ஜஸ் பாயிண்ட்ல நம்ம ஸ்டிச் பண்ண லேர்ன் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு 8x8ன்ற அளவுக்கு நீங்கள் இந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கார்னரை ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கர்ச்சீஃபாக ஹெல்ப்ஃபுல்லாக வரும். இந்த ஃபோல்டிங் எப்போவுமே ராங் சைடை பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு டிசைன் ஒர்க்காக இருக்குது அப்படின்னா இது ராங் சைடாக கன்சிடர் பண்ணிவிட்டு 0.5ல 1 ஃபோல்ட், அகெயின் 1.5ல 1 ஃபோல்டுன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கோடைய எட்ஜஸில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பர்ஃபெக்டாக சூவிங்காக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபோல்டிங்கோடைய எட்ஜ் பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீடில் டவுனில் ப்ளேஸ் பண்ணுங்கள். 0.5 அண்ட் 0.5 இந்த மாதிரி ஃபோல்டிங் எனக்கு ப்ராப்பராக வரல அப்படின்னா பெல்பினால் பின் பண்ணிவிட்டு நீங்கள் சூவிங்கை கொண்டு வாங்க. ஓகே, பெல் பின்ஸால் இங்கே பின் பண்ணியிருக்கும் போது நீடில் கிட்ட வரும்போது பெல் பின்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த நீடில் மேலே அந்த பின் மேலே நீடில் பட்டதுன்னா நீடில் உடைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாருங்க 0.5 and again one more 0.5. ஸோ இந்த எட்ஜஸ் பாயிண்ட்ல தான் நம்ம சூவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பவுமே கிளாத்தை ஹோல்ட் பண்ணணுமே தவிர புல் பண்ணி இழுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரால் ஹேண்டில் பண்ணிட்டு அண்ட் ஃபோல்டிங் எட்ஜஸை ஓகே. ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்லேயுமே 4 டைரக்ஷன்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண லேர்ன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன், scribble line, zigzag and square with rectangle patterns and circle patterns and fold and stitch plain seam இது எல்லாமே ஸ்டிச் பண்ண லேர்ன். ஸோ ஆஃப்டர் சூவிங் ப்ராக்டிஸ், இந்த சூவிங் ப்ராக்டிஸ்க்கு பிறகு நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக், ஆஃப்டர் 1 வீக் கழித்து நீங்கள் இந்த சூவிங் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய சூவிங் மிஷினை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அண்ட் அக்யூரேட் சீம் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அண்ட் கிரியேட் க்ளீன் ஃபினிஷிங் ஸ்டிச்சஸை எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிற சிம்பிள் சூவிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு இந்த சிம்பிள் பேட்டர்ன் சூவிங் ஸ்டிச்சஸ் மிக பெரிய ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஒரு 1 வீக் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ரூல்ஸாக நான் இதில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிங்கர்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிட்ட நெருக்கமாக கொண்டு போகாதீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இடத்துலையே தான் ஹேண்ட்லிங் இருக்கணும். ஓகே, அண்ட் உங்களுடைய ஃபேப்ரிக்ஸை எப்போவுமே இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ்க்கு உண்டான சுருக்கத்தை கொண்டு வரும்.
ஜஸ்ட் புல் பண்ணிவிட்டு, அதாவது புல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இழுத்து சுருக்கம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் ஹேண்ட்லிங் தான் பண்ணணுமே தவிர பிடிச்சு இழுக்கக்கூடாது. இப்படி இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் உங்களுடைய பின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இங்கே பின்ஸை வந்து பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ண பிறகு தான் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு கொண்டு போகணும். ஓகே, ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸை க்ளீனாக நீட்டாக வைங்க. ஓகே, காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் ஜென்டில் ப்ரெஸ். ஓகேங்களா, உங்களுடைய ஃபுட் வந்து பெடல் மேலே ஜென்டில் ப்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். அண்ட் கட்டர் த்ரெட் கட் பண்ணும்போது ஹீலால் ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 வீக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் சூவிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சூவிங்கில் பார்ப்போம். பாய்.